வணக்கம் நண்பர்களே. டே 30 ஆஃப் பேரோட சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். இன்னையோட ப்ரூடிங் செட்டப் முடியுது. கோழி குஞ்சுகள்லாம் சேல்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 130 குஞ்சுகள் வந்து புக் ஆகிடுச்சு. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம் டெலிவரிக்கு. உங்களுக்கும் யாருக்காவது தேவைன்னா கோழி குஞ்சு புக் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் நான் வந்து மற்றவங்க மாதிரி கால் பண்ணுங்கள் சொல்கிறேன், அது பண்ணுங்கள் சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன். நம்மளோட கோழி குஞ்சோட விலை வந்து 300 ரூபா. சரிங்களா? இதுக்கு வந்து மேரக்ஸ், ஜெண்டா இவிடி, இல்லை F1 ஐபிடி லசோட்டா இந்த வேக்சின்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கோழி குஞ்சுகளுக்கு உங்களுக்கு ஏதாவது 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் நம்ம மெடிசன் சொல்லிட்டு தான் இருக்கோம். நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணுங்கிறது தான் நம்மளோட மோட்டோ. நம்மளோட கோழி குஞ்சுகள் எவ்வளோ தரமாக வளருதுன்னு நான் டே டு டே லைஃப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து நம்ம வாழை மரம் கொடுத்துருந்தோம். ஒரு வாழை மரத்தை ஃபுல்லாக காலி பண்ணியிருப்பாங்க. அதை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஃபீடு வந்து எஸ்கேஎம் ஃபீடு இப்போ கொடுத்துட்ருக்கோம். நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரீ ஸ்டார்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்கேஎம் ஃபீடு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரீ ஸ்டார்டர் கிடச்சா ப்ரூடிங் ஃபுல்லாகவே ப்ரீ ஸ்டார்டர் யூஸ் பண்ணால் கோழி குஞ்சோட க்ரோத் இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கோழி குஞ்சுகளுக்கு தேவையில்லாமல் எந்த ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்க வேணாம். தேவையான டயத்தில் மட்டும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு 2000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைனா என்னால் இதை செஞ்சுருக்க முடியாது. எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி.